காங்கிரஸ் வந்து பேசிட்டாங்க வேணுகோபால் 5 வச்சு 4 9 கம்யூனிஸ்டுகள் 2 சேர்த்தா 4 13 ஆச்சு. சிறுத்தை 2 சிறுத்தை 1 சிறுத்தை இல்ல 2 சொன்னா 2 சிறுத்தை 2 ஏன்னா வன்னியரசு 1 இன்னொன்னு காட்டுமன்னார் கோயில். ஓகே 2 வன்னியரசுட்டே நான் பேசிட்டேன், காட்டுமன்னார் பேசிட்டேன். இப்ப சிறுத்தை பாமக இடத்துல வருமா? ஸ்டாலின் மேல இஸ்லாமியர்களுக்கான நம்பிக்கை குறைஞ்சது. அப்படியா? ஆமா. என்ன காரணம்? அது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறோம். இப்ப எங்க கையில எல்லா கையிலும் யூடியூப்ல இருந்து எல்லா செய்தியும் வருது, கவனிக்கிறோம். அவர் வந்து ஹச் ராஜாவை போய் 2 வாட்டி போய் பார்த்தாரு, எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை குறையுது. இது ஒரு காரணமா? அதிமுக வந்தா மேல இருந்து கையாளுவாங்க, இங்க பாமக யார் வந்தாலும் கையாளுவாங்க. பாமக பிஜேபி வந்தாலும் கையாளுவாங்க. பழனிசாமி கூட கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்பா மனுஷன், இல்ல பாமக சரணம்னு உழுந்து. அதாவது ஒரு விஷயம்தான் என்னன்னா, இந்த 3 கட்சியும் சேர்த்து காங்கிரஸ், பாமக, 2 கம்யூனிஸ்ட், இந்த 3 சேர்த்து சரி. அப்ப என்ன கணக்குல இவங்க சொன்னாங்க? என்ன கணக்குன்னா, நம்ம வரமாட்டோம்னு ஒருத்தர் கேட்டான், நாங்க எங்க வரப்போறோம், சும்மா ஒரு 50-40 வந்தா போதும், அடிச்சு விட்டு சரி வரும்போது பாத்துக்கலாம். ஆனா வந்துட்டோமா, விசில ஊதிட்டோம். விசிட்ட ஊதிட்டான். ஓகே, இந்த பஸ்ல ஊதுற மாதிரி செய்தான் யாரு? இந்த எச் ராஜா. என்ன ஜோசப் விஜய்னு சொன்னா, ஜோசப் யாருயா? ஜோசப் இந்த மண்ணில் உள்ளவங்க. ஆமா, இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தன் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வர். இப்ப எங்க கொண்டு போய் சைத்தானியத்தை போடுவான்? நீ சாத்தான மாதிரி பேசுனியே, சாத்தானுடைய கருத்தான அது. ஆமா, நீ வேற மாதிரி நீ ஜாதி பிரிக்கலாமா? ஜோசப் விஜயோட அப்பா தாத்தா யாரு? ஆர்மோ. அதுக்கு தாத்தா யாரு? ராமசாமி. இப்ப வந்து அதுக்கு தாத்தா யாரு? அவங்க அம்மா யாரு? புதிய குரல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு புதிய குரல்ல நமக்கு அரசியல் பேச போறோம். அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். காரணம், நம்மளுடைய வாய்க்கு போகக்கூடிய உணவு, நம்ம போடுற சட்டை, நம்ம வாழ்ற வாழ்க்கை, அத்தனையிலையும் அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டு சூழல் வந்து ஒரு பரபரப்பான வித்தியாசப்படுத்தின சூழல் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும், என்ன மாதிரி வந்திருக்கு, என்ன எதிர்பார்ப்பு, ஏன் இது என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோட சேர்த்து டீட்டெயில்டாக வந்து பேச போகிறோம். அவர் அது உலக செய்தியாக இருக்கட்டும், அல்லது அரசியல் செய்தியாக இருக்கட்டும், அல்லது ஜெனரலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கரை கண்ட நமது சகோதரர் தோழர் சுஃபியான் அவர்கள். ஸோ அவர்கிட்ட வந்து இப்போ உள்ள இந்த அரசியல் களம், இந்த சூழல் எப்படி என்னங்கிறத வந்து பேச போறோம். வாங்க சார். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. சொல்லுங்க சார். இது உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத உலக செய்தியாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் என்ன சொன்ன மாதிரி தோழர் கசாலி, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதுல ஏதோ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்ப நீங்க என்கிட்ட கேள்வியே கேட்க வேணாம், நான் டிஸ்கஸ் இல்ல, கேள்வியே இல்ல. சரி, நீங்க இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா? நானே முன்னுக்கு வர்றேன். ஓகே, இப்படி விஜய் வருவாருன்னு, இப்படி வருவாருன்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது சென்னை சரௌண்ட் சிட்டிலேருந்து ஒரு 30%, 30-32% வரைக்கும் வரலாம். தமிழ்நாட்டில் ஆவரேஜாக வந்து 20-25% வரலாம்ங்கிறது நானே எதிர்பார்த்தேன். அவர் வந்து ஈவனை பிரிப்பார். அதிமுக அதிகமாக இருக்கிற இடத்துல அங்கே உள்ள ஓட்டை கொஞ்சம் பிரித்து திமுகவுக்கு வெற்றி கொடுப்பாரு. திமுக நிறைய வெற்றி இருக்கிற இடத்துல அங்கே வந்து கொஞ்சம் ஓட்டெல்லாம் பிரித்து அதிமுகவுக்கு வெற்றி கொடுப்பாரு. இவர் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் என்ன தெரியுமா சார், நான் எல்லா யூடியூப்லயும் பேசுறேன், நீங்களும் பேசுறீங்க. அரசியல்ல கேட்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன இந்த கடைசியில இந்த ஆக்சியோஸா, எனக்கு அந்த வெளிநாட்டு செய்தி பேசி ஆக்சியோஸ் வருது. ஆக்சிஸ் மை இந்தியால இந்த 120 சொன்னா பத்தியில. ஆமா, அப்படி எப்படி எனக்கு மண்டையில உரைச்சுதுன்னா, ஓட்டு போட போனேன் நான், என்னுடைய ஒய்ஃபும். அப்ப அங்க இருக்கக்கூடிய 20 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்கள், ஆம்பளை பையன், தலித் சகோதரர்களையும் பார்த்தேன். சரி, யாரை பார்த்தாலும் நாங்க விஜய் தான் சொன்னோம். தளபதி இப்படி சொன்னோம். தளபதியா என்னது அவர் பேரு? தளபதி தான். தளபதி. ஆமா, எனக்கு என்னடா இப்படி சொல்றான் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் ஊர்ல சில மக்கள்கிட்டையும் கேட்டா அவங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து காயல்பட்டினா நம்ம ஊர் பக்கத்துல தொகுதி, அங்க உள்ள இஸ்லாமியவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் விரட்டிட்டாங்க. அப்போ எனக்கு டவுட், ஏதோ ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுது, அது நடந்துட்டு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி பேசும்போதே ஒரு 38 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 8 லட்சம் பேர் பிரிஞ்சு போட்டா கூட 30 லட்சம் பேர் சிந்தாம சிதறாம திமுகவுக்கு போட போறாங்கன்னு சொல்லி நாமளே பேசியிருக்கோம். நானே சொல்லியிருக்கேன், மாத்தி பேசியிருக்கோம். ஆனா இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சில முக்கியமான இடங்கள்ல இஸ்லாமியர்கள் இதெல்லாம் வந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நின்னாங்களோ
ஓகே, அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு பெருவாரியா ஓட்டு போட்டு இன்னைக்கு பரவலான இந்த திமுக அண்ணா திமுக இருக்கட்டும் அல்லது தாவேக இதெல்லாம் சேர்த்து 10 இஸ்லாமியர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது எல்லா கட்சியிலும் அதாவது திமுகல உதயசூரியன்ல ஓட்டு போட்டாங்க 3 பேர், ஏணி சின்னத்துல ஒருத்தர் 4 பேர் ஆகி போச்சா. அப்புறம் இதுல வந்து தாவேக்கால வந்து 4 பேர், இன்னும் 2 பேரு வேற வேற கட்சியில போட்டு. இதுல முக்கியமான ஒருத்தர் வந்து காங்கிரஸ் தோழர் ஜவாஹிருல்லா வந்து உதயசூரியன்ல ஓட்டு போட்டார். அப்புறம் தமீம் அன்சாரி சிதம்பரத்துல அவர் உதயசூரியன்ல. அதான் உதயசூரியன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த IUML இருக்கு இல்லையா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க ஏணி சின்னத்துல 1 உதயசூரியன்ல 1 ஜெயிச்சாங்க. அப்புறம் காங்கிரஸ்ல 1. இப்படி நான் வந்து இந்த விஷயத்த முடிச்சு சொல்லிடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து முக்கியமா சில இஸ்லாமியர் இடங்கள்ல அங்கெல்லாம் கேட்கறேன். நான் கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தை வந்து கரெக்டானு எனக்கு தெரியாது, ஸ்டாலின் மேல இஸ்லாமியர்களுக்கான நம்பிக்கை குறைஞ்சது. அப்படியா? ஆமா. அது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறோம், இப்ப எங்க கையில எல்லா கையிலும் யூடியூப்ல இருந்து எல்லா செய்தியும் வருது, கவனிக்கிறோம். அவர் வந்து ராஜாவை போய் 2 வாட்டி போய் பார்த்தாரு, எங்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை குறையுது. இது ஒரு காரணமா? எனக்கு வந்து காரணம் சொல்றேன் நானே, இது தப்பா நீங்க சொன்னா தப்பு இல்ல, ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா? அது என்ன சொன்னாங்கன்னா, அங்க திமுக திருப்பரங்குன்றத்துல ஹேண்டில் பண்ணது சூப்பரா பண்ணாங்க. ஆனா அங்க வந்து அந்த சிக்கந்தர் மலையை உடைச்சு நான் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கர வீராவேசமா பேசுன ராஜா அங்க வேற ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஒன்னும் செய்யல, எந்த நடவடிக்கையும் திமுக உருப்படியா எடுக்கல. ஆனா அங்க வந்து போக விடாம தடுத்தாங்களே ஒழிய, ராஜா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா மனிதாபிமானத்தை போய் பாக்குற ஒரு பக்கம், ஆனா நீங்க அவங்க சார்பா நிறைய பண்றீங்கன்னா எங்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நிறைய இஸ்லாமியர்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்த தகவல். இது வந்து ராஜாங்கிறது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி வந்தது, இது எனக்கு தெரியாது. இதுக்கு இடையில நான் ஒரு 2 செய்தி சொல்லுங்க. தலித் சகோதரர்கள் 30% மேல வாக்களிச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் ஏராளமாக வாக்களிச்சு. இதுல என்னுடைய பார்வை என்னன்னா, எந்த தேர்தலும் இல்லாத ஒரு தேர்தல், வெற்றி யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. 108 தொகுதியில அவருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கானே தவிர பல பேருக்கு யார் வேட்பாளர்னே தெரியாது. 80% பேருக்கு யாரு வேட்பாளர் என்ன பேர் கூட தெரியாது. அது அவங்களுக்கு தேவையில்லை. அதான் விசில போட்டாச்சு, அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப கூட்டணி யார் அமைக்கணும் காலையில நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. வந்து ஏடிஎம் இது என்ன சார்? இது ஏற்கனவே நம்ம நிறைய ஹேசியங்கள் கேட்கிறோம். இது ஹேசியமா இல்ல கேட்கிறோம். அதுல என்னன்னா, மேல இருந்து ஆட்டு வைக்கிறாங்க, நீங்க இந்த இது ஜெயிச்சாச்சா, இவ்வளவு வந்தாச்சா, அடுத்து ஏடிஎம்கே வந்து எந்த எதிர்பார்ப்புலாம் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஆதரவு கொடுத்து, அப்புறம் பிடி வந்து யார் கையில இருக்கும், அங்க அமித்ஷா கையில பிடி இருக்கும், நாங்க சொல்ல விஷயத்துல நீங்க வந்து தலையாட்டிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து எப்படின்னா, இட் இஸ் டூ ஏர்லி. ஏடிஎம்கே ஒன்று தானே சார், சாரி பிஜேபி ஒன்று தானே சார், பிஜேபி ஒன்று தான். ஏடிஎம்கே மூலம் குடைச்சல் கொடுப்பாங்க. ஏடிஎம்கே மொத்தமும் பிஜேபி தானே. நீ என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டாங்க ஏடிஎம்கே. வேற வழி இல்ல. ஆனா இன்னொன்னு, மேல இருந்து குடைச்சல் கொடுத்தாலும் அடிப்படையான விஷயங்கள்ல விஜய் வந்து இப்ப அது எந்த ஒரு திருப்பரங்குன்ற மாதிரி விவகாரத்துல அவங்களுக்கு ஆதரவு போனா விஜய் கேவலப்பட்டு போயிடுவார். விஜய் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ முதலமைச்சரா நாளைக்கு 7ஆம் தேதி வந்து பதவி ஏற்கிறார். அடுத்த 2 வாரத்துக்குள்ள 7ஆம் தேதி பதவி ஏற்பு கன்ஃபார்ம். நாளைக்கு கன்ஃபார்ம். ஆதரவு யாரு? எங்க ஆதரவு யாரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. ஆதரவா அவருக்கு அது 2 வாரம் டைம். நீங்க அதாவது தரைத்தளத்தை நிரூபிக்கிறதுக்கு 2 வாரம். நீங்க ஹையஸ்ட் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவர் கவர்னர் கூப்பிடுவாரு, பதவி ஏத்துக்கிறலாம். அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு 2 வாரம் டைம். அதாவது ஃப்ளோர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு 2 வாரம் டைம். அது இல்லாம இந்த வேலையை தானே சார் சசிகலா அம்மாவுக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஓடி போயிட்டான வித்யாசாகர் மனுஷன், பாவம்ல இது. குஞ்சிரஞ்சி நேரத்தை கூட பாருங்க, அவங்கள 18 வருஷம் வழக்க உடனே கொண்டு வந்து 48 நாள் கூட டைம் கொடுக்கல, 1 மாசம் டைம் கேட்டாங்க, 1 வாரம் கூட கிடையாது, 48 மணி நேரத்துக்கு ஜெயில அடைச்சி வித்யாசாகர்னு ஒருத்தர் கவர்னர், இவங்க எல்லாம் ஒரு மனுஷனான அரசியல் வந்து ஒரு அரசியல்வாதி. பாவபுண்ணியம் அரசியல் இருக்கா? கிடையாது. அப்புறம் பாவபுண்ணியம் இருந்தானா அந்த பழனிசாமிக்கு கொடுத்துட்டு போனா நீ யாருன்னு கேக்குறான். ஆமா, அத பாவபுண்ணியம் அதை விட்டுருங்க. இப்போ ஃப்ளோர் மெஜாரிட்டி, அதாவது தலைகளை எண்ணுகின்ற போது 117 இருக்கணும். 118 இருக்கணும். 17 18 118 தான். ஆமா, அப்படி இருக்கிற போது அதுக்கு யாருன்னு கேக்குறேன். இப்போ
இவங்களுக்கு 106 இருக்கு. ஏன்னா இவர் 2 இடத்துல போட்டி போட்டாரு, ஒரு இடத்த ரிசைன் பண்ணி ஆகணும். அப்போ 107. ஒருத்தர் வந்து சபாநாயகரா நியமிக்கணும். இல்ல அவரு மெஜாரிட்டி காட்ட முடியாது. எங்க அவரை வந்து கணக்குல சேர்க்க கூடாது. அதான் அப்போ 106. இன்னும் 12 பேர் வேணும். நான் 12 பேருக்கு ஒரு பேச்சு சகன் வருது. ஒரு நிமிஷம். காங்கிரஸ் வந்து பேசிட்டாங்க, வேணுகோபால் 5 பாட்டாளி மக்கள் கட்சி 4 9 கம்யூனிஸ்டுகள் 2 சேர்த்தா 4 13 ஆச்சு. சிறுத்தை 2 சிறுத்தை 1 சிறுத்தை இல்ல 2ன்னு சொன்னா 2 சிறுத்தை 2. ஏன்னா வன்னியரசு 1 இன்னொன்னு காட்டுமன்னார் கோயில். ஓகே 2 வன்னியரசுட்டே நான் பேசிட்டேன், காட்டுமன்னார் பேசுறேன். இப்ப சிறுத்தை பாமக இடத்துல வருமா? சிறுத்தை தேவையில்லையே உங்களுக்கு. சிறுத்தை தேவை இல்லாம போதும். அதாவது காங்கிரஸ் 5, இவங்க பாமக 4, 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து 2 4 13 ஆச்சு. 12. இப்போ ஒரு கேள்வி, குடுக்குப்பிடி கேள்வி. ஓகே, அதிமுக வந்தா மேல இருந்து கையாளுவாங்க. இங்க பாமக யார் வந்தாலும் கையாளுவாங்க. பாமக பிஜேபி வந்தாலும் கையாளுவாங்க. பழனிசாமி கூட கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்பா மனுஷன். இல்ல பாமக சரணம்னு உழுந்துடும். அதாவது ஒரு விஷயம்தான் என்னன்னா, இந்த 3 கட்சியும் சேர்த்து காங்கிரஸ், பாமக, 2 கம்யூனிஸ்ட், இந்த 3 சேர்த்து ஆதரவு கொடுத்து 119 வந்துடும், மெஜாரிட்டி காமிச்சிருவாங்க. அப்புறம் நலத்திட்டங்கள் பண்ணும்போது பண்ண முடியலன்னு வச்சுக்கலேன். அப்போ இவங்க வந்து நான் சொன்ன விஷயம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆட்சியை கவுத்தாங்கன்னா, அடுத்து விஜய்க்கு இதை விட இன்னும் நல்ல பேர் வந்துடும். கெட்ட பேர் வர்றது பூரா வந்து இவங்களுக்கு காங்கிரஸுக்கு நீ தான் கெடுத்து விட்ட அப்படின்னு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வந்து சேரும். யோசிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப அழகா. காங்கிரஸுக்கு என்ன சார் இருக்காங்க, ஒரு மனுஷன். நான் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருக்கு சார். திமுக தோத்து போச்சு சார். ஆமா, தோத்தாலும் நாங்க அந்த விஷயத்த நாட்டின் நலன் கருதி பிஜேபிக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக கூட போய் பேசணுமா இல்லையா? ஒரு வார்த்தை. நான் திமுக தீய சக்தி, நீங்க என்ன சொல்றீங்க? திமுக எப்படி? இவன் வேணுகோபால் ஒரு பக்கம், அந்த மாணிக் தாக்கூர் விளங்காதவன். இன்னும் கேளுங்க, திமுக தீய சக்தி திமுக எதிராக சொல்லித்தான் இவ்வளவு ஓட்டு வாங்கி வந்திருக்காப்ல. திரும்ப திமுக எப்படி ஆதரவு கொடுத்தா திமுக எப்படி அவங்க பேச முடியும்? யாரு? நான் சொல்றது காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து யாரு? காங்கிரஸ் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபார்மாலிட்டிக்காக தலைவர்கள் போய் அறிவாலயத்துல போய் நாங்க போறோம், வருத்தப்படாதீங்க. ரிசல்ட் வரக்கு முன்னாடி பேசிட்டாங்களே, எங்களுக்கு இவங்க வந்து சரியா நடத்தல, இது பண்ணல, நாங்க வந்து நீ அப்ப யோக்கியமான முன்னாலேயே போயிருக்கணும். நீ யோக்கியம். இப்ப இவர் ஏன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தாரு? இவருக்கு வழியில் தேமுதிக. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். எல்லா வலைத்தளங்களையும் தேமுதிக கூட்டம் அந்த அம்மா முதலமைச்சர் ஆகணும், ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு. அந்த அம்மாவுக்கு மேல எப்படி பேர் இருக்கு பாத்தீங்களா? பொதுவா கிளின்னு ஒரே ஒரு சீட்டு, ஒருவேளை 7-8 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவே எனக்கு வாங்கிட்டாங்க. அது சொல்லு. ஒரு பழமொழி சொல்லுவான், கழுதி அறிஞ்சு காலை கெடுத்தான், குதிரை அறிஞ்சு கொம்பு கெடுத்தான். ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? கழுதி அறிஞ்சு காலை கெடுத்தான், குதிரை அறிஞ்சு கொம்பு கெடுத்தான். எல்லாத்துக்கும் ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான். உங்க லிமிட்ல தான் நீங்க இப்படி இருக்கீங்க, என் லிமிட்ல தான் நான் இப்படி இருக்கேன். நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், நான் நல்லதான் பேசுவேன். என் கூட இருந்த முஸ்தபா எம்எல்ஏ ஆயிட்டாரு. சரி. என் கூட இருந்த ஆளுநர் சனவாசி எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்துல்லா எம்பி ஆயிட்டாரு. நாங்க அக்கா தமிழிசையோட ப்ரோக்ராம் பண்ணோம் 2003. தமிழிசை கூட இதை பாக்கட்டு நான் அவங்க வராத அன்னைக்கு நான் போவேன். அவங்க நான் அச்சில் வந்து இன்னொரு ப்ரோக்ராம். அவங்க 2 மாநில கவர்னர் ஆயிட்டாங்க. நான் இப்பதான் ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏனி அல்லது நீங்க இதை தைரியமா ஏன் சொல்றோம்னா, இதை பாக்கணும். அவங்க பொய் சொன்னா என் மேல வழக்கு போட்டுருங்க. அதெல்லாம் வழக்குல எங்க கண்ணாப்பா திட்டுறாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா என்னன்னா, இதை எதுக்கு சொன்ன தெரியுமா? கழுதை அறிஞ்சு காலை கெடுத்து குதிரை அறிஞ்சு கொம்பு கெடுத்த இறைவனுக்கு யாரை எங்க எப்படி வைக்கணும்னு தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் சில விஷயங்கள் சொல்றேன். திமுக நல்ல கட்சியா நல்ல கட்சி இல்லையா? அது எந்த அடிப்படையில கேக்குறீங்க? அவங்க நடந்துகிட்ட விதம், மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம் நல்ல கட்சியா நல்ல கட்சி. திமுகவுக்கு எப்பவுமே ஒரு கெட்ட பேர் என்ன தெரியுமா? மத்தவங்க வெடிகுண்டு வெடிச்சாலும் ஓலவெடி, திமுக ஓலவெடி வெடிச்சா அணுகுண்டு அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு பேர் இருக்கு. மத்த கட்சிக்காரங்கெல்லாம் வெடிகுண்ட அணுகுண்ட வெடிச்சா அது என்னப்பா, ஆனா திமுக ஓலவெடி வெடிச்சா அணுகுண்டு அந்த இது இருக்கு. அது அவங்களுக்குள்ள கெட்ட பேர் இருக்கட்டும். ஆனா அது வந்து அதுதான் இப்ப கருணாநிதி தீய சக்தின்னு எல்லாரும் மனசுலயே பதியுது. அதை வந்து திரும்ப விஜய் வந்து பதிய வச்சுட்டாப்ல, ஓட்டு வாங்கிட்டாப்ல. ஒரு 2 கட்சிக்குள்ள தான் போட்டின்னு சொல்லி அந்த போட்டியை கொண்டு வந்து சேர்த்தாப்புல. ஆனா என்ன சொல்றேன், லாக்அப் டெத்து எவ்வளவு பேர் கூக்குரல் போட்டிருப்பாங்க இல்ல. இவங்க இதுல சட்டம் ஒழுங்குன்னா இவங்க வந்து எளிய மக்களோட குரல் வந்து அவங்க காதுக்கு கேட்கவே இல்லை.
அவங்க வந்து 1000 ரூபா கொடுக்குறோம், இலவச பஸ் கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோம், பசங்களுக்கு கொடுக்குறோம், காலை உணவு போடுறோம். இதெல்லாம் மேம்பட்ட இடங்கள். அடித்தட்டு மக்கள்ல அவங்க கூக்குரல் பெண்கள். நீங்க சொன்னது நேத்து எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன், நேற்று கேள்விப்பட்டேன். மாற்று கட்சியில உள்ளவங்க சில சகோதரர்கள் ஆன்லைன்ல பேசுறவனும் ஆஃப்லைன்ல ஒண்ணு பேசுவோம்ல. இப்ப நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. நிறைய பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணாமலாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தவறு பண்ணிருக்காங்க. இல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நம்மளே சொல்றோமே, இதெல்லாம் நல்ல விஷயம். இல்ல எஃப்டிஏ கொண்டு வந்தது நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட கேட்டா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி எளிய பின்னணி கொண்ட மக்கள் இருக்காங்களே, எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இல்ல செய்ய வேண்டாங்க. நான் சொல்றது கிராமங்கள்ல இருந்து நகரத்துல ஒரு ஒதுக்கப்பட்ட இதெல்லாம் சாதாரண இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இவங்களோட திமுகவோட கிளை செயலாளர், இந்த செயலாளர், வட்ட செயலாளர், கவுன்சிலர் அப்படின்னு அவங்க நடந்துகிட்ட விதம் நக்கலு நையாண்டி. அது மட்டும் இல்ல, நீங்க சென்னை சிட்டிக்குள்ள அது 100க்கு 100 உண்மை. அப்புறம் உண்மையா அப்புறம் எப்படிங்க ஓட்டு போடுவோம்? இன்னொன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஜிடிபி 10.3 அதெல்லாம் தெரியாத, அது வந்து எல்லாம் எப்படின்னா பேப்பர்ல வர்றது. சார் எனக்கு என்ன, we are going to touch 1 trillion will take shortly. எல்லாம் கரெக்ட். டிஎம்கே தலைப்பு இங்கிலீஷ் பேப்பர். ஆமா, சாதாரண 500 ரூபாய்க்கு வலியத்துள்ள கிராமத்துக்காரருக்கு என்ன தெரியும்? we are going to touch. என்ன தெரியும்னா, இன்னைக்கு நம்ம வந்து இட்லி விற்க போறோமா, இட்லி வாங்க போறோமா, நமக்கு வந்து களை எடுக்க போறோமா, இல்ல இது பண்ண போறோமா, கரும்புக்கு விலை வைக்கிறாங்களா, நெல்லுக்கு விலை வைக்கிறாங்களா, எங்களுக்கு இது இருக்க பஸ்ல இது போறாங்க நடத்துறாங்க, இந்த ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நான் சொல்ல முக்கியமான விஷயம், இப்போ இது வந்து 6 மாசத்துக்கு மேல சொல்லிட்டே இருக்கேன், இவ்வளவு சட்டம் ஒழுங்கு இது சரியில்லை. ஏற்கனவே நான் வந்து நிறைய இதுல சொல்லியிருக்கேன், எனக்கு பர்சனலா வடபழனியில நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இவங்க அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க காது வந்து திமுக காதுகள் எளிய மக்களின் குரல் போய் சேர முடியாத அளவுக்கு செவிடாவே இருந்துச்சு அவங்க திமுக காதுகள். இதுதான் இது முக்கியமான விஷயம் சொல்றேன். இது அவங்க நல்லது பண்ணலன்னு நல்லது நிறைய பண்ணிருக்காங்க. சரி, இப்போ நிறைவா ஒரு செய்தியை சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடறேன், ஏன்னா நேரம் முடியுது. நான் நேத்தைக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சி விவாதத்தில் இந்த செய்தியை சொல்லிட்டேன். இன்றைக்கு காலையில ஒரு தலைப்பா இன்னொரு பேசிட்டேன், இப்ப 3வது உங்கள்கிட்ட. சரி, என்னன்னு நீங்க கேக்குறீங்க. அதாவது இப்போ டியூரிங் தி எலெக்ஷன் கேம்பெயின் விஜய் வந்து சில மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காரு. யாருக்கு? மக்களுக்கு. அதாவது தமிழ்ல சொன்னா வாக்குறுதிகள். எத்தனை வாக்குறுதி? 336 வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நான் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறேன். படிச்சு பார்த்தா அதுக்கு மொத்த செலவு கணக்கீடு எவ்வளவு வருதுன்னு கேட்டா 12 லட்சம் கோடி ஆகும். அதுல 2500 ரூபாய் நான் வந்த உடனே ஆட்சிக்கு வரேன், அதுக்கு மட்டும் எவ்வளவு வருதுன்னா 63,000 கோடி. இப்ப இவங்க கொடுக்கறத விட இப்போ 22,000 கோடி. இது வருஷத்துக்கு 63,000 கோடி. வருஷத்துக்கு தான். ஆமா, ஒரு மாசம் 2,500 ரூபாய். ஒரு இதுக்கு 2,500 ரூபான்னா 2 கோடி இது அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு கணக்கு. அது வந்து ஓகே, அந்த ஒரு 5,000-6,000 கோடி அப்படி எடுத்தாச்சுன்னா 12 மாசம் எடுத்தாச்சுன்னா 60,000-70,000 கோடி போடும். 60,000 கோடின்னு வச்சுக்கிட்டு. சரி, 50,000 60,000 அது கரெக்ட். 63,000 கோடி போட்டிருக்காங்க. சரி, அப்புறம் இந்த மீனவர்கள், பெண்கள் உடனடியாக, அதாவது விவசாயிகள், இந்த 3 பேருடைய ஸ்கீம் இருக்கு பாருங்க. அதாவது தடை காலத்துல 20,000 பெண்களுக்கு, இதெல்லாம் சேர்த்தாவே மாமன் வீட்டு சீரு. ஆமா, மாமன் வீட்டு சீரு தனி. அதுக்கு மட்டும் ஒரு 1,80,000 கோடி. 1,80,000 கோடி. இது அல்லாம ஒவ்வொன்றுக்கும் 2,000 கோடி, 6,000 கோடி, 5,000 கோடி. அதை நான் தனித்தனியே சொல்ல வேணாம், சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த நகை கொடுக்கறது, கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பெத்தா அதுக்கான உதவி, இந்த மாமஞ்சடங்குன்னு சொன்னீங்களா குழந்தைகளுக்கு, அப்புறம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் 4,000. இப்போ முதியோர்கள், விதவிகள், ஊனமுட்டோர்களுக்கு மாசம் 3,000. அப்புறமா மீனவர்களுக்கு மாசம் 20,000 ரூபாய். இந்த தடை காட்டுல ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய் கொடுக்கும். ஒரு மாசம் 20 அல்லது 20,000. 2 மாசம் 40,000. அப்ப இந்த மாதிரி. அப்புறம் கேஸ் கனெக்ஷன் மட்டும் 16,000. அதுக்கு வந்து 13,600 கோடி. சரி, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா இது எல்லாம் நினைக்கன்னா 12 லட்சம் கோடி ஆகுது. இந்த 12 லட்சம் கோடிக்கு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை பாக்குறோம். பட்ஜெட் 4 லட்சம் கோடி. 4,63,000 கோடி. 4 லட்சம் கோடி. அது பரவாயில்ல. ஓகே. ஆனால் இந்த 2 லட்சம் கோடிக்கு இப்போ இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்க்க முன்னாடி தலைப்பு செய்தியில ஓடுது. முதல் கையெழுத்து தெரியுமா? பேருந்துல பெண்களுக்கு ஃப்ரீ. எல்லா பேருந்துலயும். அதுதான் புரியலையா, எங்க போனோம் ஏறி போலாம். ஒரு பொண்ணு சொல்லுது என்கிட்ட, நான் திருவண்ணாமலை ஏறி போய்கிட்டே இருந்தேன். இன்னொரு பொண்ணு திருச்செந்தூர் ஏறி போய்கிட்டே இருக்கு. அரசு பஸ்ல. அரசு பஸ் இல்லாம தனியார் கொடுத்தா ஒளிஞ்சானே. சரி, அப்ப என்ன கணக்குல இவங்க சொன்னாங்க? என்ன கணக்குன்னா, நம்ம வரமாட்டோம்னு ஒருத்தர் கேட்டேன். நாங்க எங்க வரப்போறோம்,
சும்மா ஒரு 50-40 வந்தா போதும், அடிச்சு விட்டு சரி வரும்போது பாத்துக்கலாம். ஆனா வந்துட்டோமா, விசில வந்துட்டோம் விசிட்ட ஊதிட்டானோ. ஓகே, இந்த பஸ்ல ஊதுற மாதிரி ஊதிட்டாங்க. இதுல ஒரு திட்டமும் செயல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசோட உதவி இல்லாம கண்ணசிவில் சார் எந்த திட்டம் செயல்பட்டாலும் 12 லட்சம் கோடி ஒன்றிய அரசு கொடுக்கவே செய்யாது சார். எப்படி கொடுக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள் டு பே. இட் இஸ் இம்பாசிபிள் டு பே. இப்போ இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த தேர்தல் மூலம் நான் மகிழ்ந்தது. நீங்கள் மகிழ்ந்தீர்களோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம 2 பேரும் ஜனநாயகம். ஆமா, ஏன் மகிழ்ந்தேன்டா, இந்த RSS பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல நீ நாடான், செட்டியாரு, நீ பறையரு, பல்லரு, நீ பாயின்லாம் பிரிச்சாங்க. அது அல்லாம இந்த தேர்தல்ல எல்லா இளைஞர்களும் எல்லா பெண்களும் விசிலுக்கு ஓட்டு போட்டது மதமற்று, சாதியற்று, மொழியற்று ஒருங்கிணைந்தார்கள். அதுல இதை பின்னிணைப்பா ஒண்ணு சேர்த்துக்குங்க. பின்னிணைப்பா இன்னொன்னு சேர்த்துங்க. அதுல கிட்டத்தட்ட 28-30 தொகுதியில தலித் சமுதாய நண்பர்கள் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அது போது சந்தோஷம். ஆக நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்களே நீங்க எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் தான். ஒரு ஹோட்டல்ல போய் ஊத்தப்பம் திங்கிற மாதிரி, பிரியாணி திங்கிற மாதிரி எனக்கு வயிறே சரியில்லை, ஒரு சின்ன பால் குடிக்கிறேன் இல்லைன்னா 2 இட்லியை திங்கிற மாதிரி தான் மதம். நீ பிடிச்சா மதத்தை ஏத்துக்கோ, பிடிக்கலன்னா தள்ளி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம மனிதரா ஒன்று சேரும். காசு கொடுக்குறாங்களா, காசு கொடுத்தா விலைக்கு வாங்கிடலாங்கிற அதீதமான ஒரு திமிரு இருந்துச்சுல்ல, அதுக்கு பெரிய சமட்டியம். இப்ப 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் மதமற்று ஒண்ணு, மதமற்று. 2வது ஒரு பாயிண்ட், 40 கோடி இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். ஆமா, இன்னைக்கு ஒரு ஆட்டோ மதிப்பே 50,000 ரூபாய் தான். ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்லுங்க, முஸ்தபா. எனக்கு நண்பர், எனக்கு நண்பர் மதுரை மத்தியில யாரை எதிர்த்து, சுந்தர்சி எதிர்த்து, அப்புறம் PTR பள்ளி ஜெயிச்சிட்டாரு. போன் போடுறேன் அண்ணா, என்னன்னா எவ்வளவு செலவு பண்ணாரு கவுண்டிங் ஒரு நாளைக்கு முன்னாடி மசூதில இருந்து வெளியே வர்றாரு. நான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். அண்ணா வணக்கம், என்னப்பா எப்படி இருக்கீங்க? என்ன ஏதோ நின்று இருக்கேண்ணா, ஜெயிப்பேனா பாப்பண்ணா சொல்ல முடியாது. ஜெயிச்சு இப்ப மந்திரியா போறாருங்காரு. ஆமா, அப்புறம் இங்க மாதவரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர். ஆமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான், அதாவது 40 கோடி கொடுக்க முடியாத மக்கள், ஜாதி மதத்தை மீறி, பணத்தை மீறி எளிய மக்கள், எளிய பிள்ளைகள் வெற்றி அடைஞ்சு அங்க கோட்டைக்குள்ள போக முடியும். நாங்க வழி வழியா மன்னர் பரம்பரை மாதிரி வந்த முடியா, அதெல்லாம் உடைச்சு இதுல அவங்க என்ன சாதிக்க போறாங்க, என்ன கஷ்டப்படுவாங்களா, நல்லா இருப்பாங்களா, அடுத்து தொடருவாங்களா, நமக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இது மிகப்பெரிய சாதனை. இதோட இன்னொன்னு எனக்கு பயமே கிடையாது. சொல்லுங்க, ஓப்பனா பேசுறேன். ஷெய்தான் யாரு? இந்த எச் ராஜா. என்ன ஜோசப் விஜய்னு சொன்னா, ஜோசப் யாருயா? ஜோசப்னு இந்த மண்ணில் உள்ளவன் தானடா. ஆமா, இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தன் தான். ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வர். இப்ப எங்க கொண்டு போய் சைத்தானியத்தை போடுவான்? நீ சாத்தான மாதிரி பேசுனியே, சாத்தானுடைய கருத்தானது. ஆமா, நீ வேற மதம், நீ ஜாதி பிரிக்கலாமா? ஜோசப் விஜயோட அப்பா தாத்தா யாரு? ஆர்மோ. அதுக்கு தாத்தா யாரு? ராமசாமி. இப்போ அதுக்கு தாத்தா யாரு? அவங்க அம்மா யாரு? இப்போ சோபா. அவங்க யாரு? இந்து. அப்புறம் அப்ப எவ்வளவு வெறி பாருங்க இவனுக்கு. சொல்லியே வெறி பாருங்க. ஜோசப் விஜய் நீ சொன்னா, ஜோசப் விஜய் சொல்ல வேண்டியது அப்துல் காராம், ஜோசப் விஜய் இந்த ஊர்ல உள்ளவன்தானப்பா. இதெல்லாம் தான். அப்ப இது மண்ணடிப்பு தானே அவனுக்கு. இதெல்லாம் தான். இன்னொன்னு, என்ன வேணாலும் நடக்கட்டும், அடுத்த எதிர்காலத்துல திமுக திரும்ப வருதா வரலையா வரட்டும், அதெல்லாம் தேவையில்லை. இப்பவாவது திமுகவுக்கு அறிவு வரணும். நான் சொல்றது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதை விட திமுகவுல சபரீசன் கம்பெனி எல்லா நிலங்களையும் ஆக்கிரமிச்சாங்க. ஜி ஸ்கொயர். இந்த 87 வயசு நடக்க முடியாம திமுர்ல பேசுற ஜாதி வெறி பிடிச்ச துரைமுருகன் தோத்துது. இனி காலமே கிடையாது. இதெல்லாம் எனக்கு பொன்முடி நிக்கவே இல்லையே, சீட்டை கொடுக்கல. எல்லாரும் தோத்து அதிகாரம், பணபலம், ஆணவம் எல்லாம் உடைஞ்சது. இது விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. விஜய் மக்களுக்கும் சொல்லக்கூடிய பெரிய செய்தி. அந்த தம்பிமார்கள் இருக்கிறாங்கல்ல, இளைய தலைமுறைகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து சிறப்பான ஒரு தமிழ்நாட்டை கொடுப்பாங்களா என்பதை காலம்தான். நம்ம இந்த நிகழ்ச்சியில நிறைய பேசிட்டோம் சார். ஆனா இந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எனக்கே ரசிச்சேனா. நல்லா இருக்கு. என்னன்னா இதுல உண்மை நிறைய இருக்கு. உண்மைதான். யார் இப்ப எனக்கு திமுக எனக்கு நிறைய அராஜகம் பண்ணாங்க, அது தனி. அதெல்லாம் இல்ல, தனியானா கூட தோல்விக்கு அந்த மாதிரி இப்ப என்ன மாதிரி எத்தனை பேர் நான் ஒப்பீனியன் போலுக்கா நிறைய போயிருந்தேன். போன இடங்களை பூரா இவங்க எல்லாம் செய்யறாங்க,
ஆனா என்னங்க இந்த மாதிரி படுத்துற பாடு இப்ப நம்ம கலெக்டிவா சொன்ன நிகழ்ச்சிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு கொடுத்துட்டோம். மீண்டும் அடுத்த செய்தியில பேசுவோம். நன்றி சார்.